ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்க பேர்ல திட்டம் வைக்கப்படுவதில் எந்தவித தவறும் இல்லைன்னு வந்துருது. இப்போ நரேந்திர மோடி திட்டம் என்று கூட கொண்டு வரலாம். வாதத்தின் போது கோபப்பட்டார் நீதிபதிங்கிறாங்களா? அங்க என்ன நடந்தது? உள்நோக்கம் கொண்டது, கெட்ட எண்ணத்துடன் நம்ம மனுவை தாக்கல் செய்திருக்கிறீர்கள். இன்னும் இதை பற்றியே பேசுனீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் ஆக்கிடுவேன். 10 லட்சம் வேணுமா, 20 லட்சம் வேணுமா? ஒரு வீட்டில் 80 பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த தேர்தல் அதிகாரி கூட்டு களவாணியாக செயல்படாமல் இருந்திருந்தால் நடக்குமா? நீதிமன்றம் எப்ப தலையிடும்? செக்ஷன் 100ல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நீங்க தலையிட முடியும். இந்த வாக்காளர் விஷயம் ஒரு கிரவுண்டாவே நீங்க போடவே முடியாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ராஜ்யசபா திமுக எம்பி வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்தில் வெற்றி. அடிக்கிற பால்லாம் சிக்ஸாவே இருக்கு. வாண்டடா சிக்கிட்டாங்களா? அதாவது அவங்க வேண்டுமென்றே சிக்கவில்லை, வேண்டாத வழக்கை போட்டுவிட்டு சிக்கி கொண்டார்கள். அதுதான் நான் நினைக்கிறேன். தெரிந்தும் இந்த வழக்கை தாக்கல் செய்து மாட்டிக்கொண்டார்கள். இப்பொழுது 10 லட்சம் ரூபாய் அபராதமாக அரசிடம் செலுத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும். எங்களுடைய முதலமைச்சர் பெயரில் மக்களுக்கு சென்றடையக்கூடாது. ஏன்னா அந்த திட்டம் வீடு தேடி சென்று அரசு திட்டங்களை மக்களிடம் கொடுப்பது. சில பயனாளிகள் பயன்பெறாமல் இருக்கிறார்கள். இந்த ஒரு திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்குது. அந்த திட்டம் இன்னும் சில பயனாளிகள் இல்லாமல் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. ஏதோ ஒரு சில ரீசன்ஸ்க்காக அவங்களுக்கு தெரியாமலையோ இல்லை அவங்களுக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸு சரி வர அப்லோட் பண்ணாமலையோ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தலைவர் கொண்டு வந்த அந்த திட்டங்கள்லாம் அந்த மக்களுக்கு வீட்டு வாசப்படி போய் கிட்ட போய் அவங்க கதவை தட்டி இந்த மாதிரி அரசு திட்டங்கள்லாம் இருக்கிறது, நீங்களும் அதில் சேருங்க, உங்களுக்கு பயன்பெற்றிருக்கீங்களா இல்லையா, இப்படி தான் இதோடைய திட்டத்தோடைய ஆப்ஜெக்டு. இந்த திட்டம்லாம் மக்களிடம் போய் சேரக்கூடாது தான் என்பது இவர் அதிமுக அவங்களுடைய எண்ணம். அரசின் திட்டங்கள் இன்னும் மக்கள்கிட்ட சேராத நிலைமையும் இருக்குது. அதாவதுங்க, இப்போ சில பேர் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இவங்க அவங்க எலிஜிபிலிட்டி இருக்கும், ஆனால் அவங்களால சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம், அதனால் அவங்க அப்படியே விட்டுட்டு இருக்கலாம். ஸோ அவங்கள நாங்கள் கேட்கும்பொழுது இந்த ப்ராப்ளம் இருக்கணும் போது அவங்க எலிஜிபிள்னும் போது அதை அவங்க சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது இன்னொரு இந்த சர்வீசஸில் பார்த்திங்கன்னா நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து மொத்தமாக கொடுக்குறாங்க சர்வீசஸ். உங்களுக்கு பட்டா முதல் கொண்டு உங்களுக்கு இப்போ ரெவென்யூ மியூட்டேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அது இப்போ சொன்னது பட்டா, அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சம்மந்தப்பட்டது. இப்போ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ஒரு மக்கள் போய் அப்புறம் அவங்களால முடியாமல் சில பிரச்சனைகளால் நின்று போயிருக்கிறதோ அதை ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு தான் இதோடைய ஸ்கீமுடைய எண்ணமே அது. இதற்காக கிட்டத்தட்ட 10,000 கேம்ப்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அது இந்த ஜியோ ஜூன் மாதத்திலே விட்டது. 19/6/2025 இந்த ஜியோ வந்தது. இந்த மாதிரி திட்டம் அரசு கொண்டு வருகிறதுன்னு சொல்லி. ஸோ அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக கிராமமாக எல்லாரும் வாலண்டியர்ஸ்லும் போயிட்டாங்க. பிட் நோட்டீஸும் அடித்தாச்சு, மக்கள்கிட்டையும் அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டுக்காக போயிட்டே இருக்காங்க. அது மக்களுடைய ஆர்வம் எண்ணம்லாம் இதில் ஈர்த்து அவங்கள நல்ல பேர் முதலமைச்சருக்கு உருவாகி விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு வழக்கை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்போ எந்த முகாந்திரமும் இல்லாமல் போட்டிருக்காரா வழக்கு? ஆமாம். அவர் என்ன சொல்கிறாருங்க, அவருடைய பிராதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதெல்லாம் காமன் காஸ் என்ற ஒரு வழக்கில் 2015 உச்சநீதிமன்றம் கொடுத்த கோட்பாடுகள் பற்றி அவர் சொல்கிறார். ஆனால் அந்த காமன் காசை எதனால் அந்த ஜட்மெண்ட் வந்ததை அவரை பார்க்க மறந்துட்டாங்க. அந்த காமன் காசு என்னுடைய ஆப்ஜெக்ட் என்னன்னா, ஒரு முதலமைச்சரோ
வந்து சில பேர் வந்து ரொம்ப புகழ்ந்து அரசில் இருக்கவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ இந்த காமன் காஸ்ட் ஜட்மெண்ட் வந்த பிறகு அதில் வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி வந்து அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து அந்த ஜட்மெண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் சொல்லும் பொழுது இந்த அரசுடைய இந்த ரூலிங் பார்ட்டியோடைய இந்த கட்சியின் பேரோ இல்லை இந்த கட்சியின் சின்னமோ இது போன்ற வந்து கவர்மெண்ட் செலவில் அந்த ரூலிங் பார்ட்டி அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது இப்படின்னு அவங்க வந்து அதில் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ அந்த 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 எதனால் அந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்ன ஏற்கனவே சொல்லிட்டேன். அது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். இப்போ நம்ம பேசுறது ஸ்கீம், திட்டம். இந்த திட்டத்துக்கும் இந்த ஜட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா, எங்களுடைய முதலமைச்சர் இந்தியாவிற்கே வந்து வழிகாட்டிய இந்த உச்சநீதிமன்றத்தில் கவர்னர் எதிராக ஒரு உத்தரவை பெற்றார். அந்த உத்தரவில் கவர்னர் வந்து ஒரு மசோதாவை எவ்வளோ நாட்களுக்குள் அவர் வந்து முடிவெடுக்க வேண்டும், 30 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். முடிவு எடுக்காவிட்டால் அவரை வந்து நீதிமன்றத்துக்கு வரலாம். அதே போல் ஒரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதாவை எவ்வளோ நாட்களுக்குள் முடிவெடுக்கலாம். உச்சநீதிமன்றம் சொல்லியது 3 மாதத்துக்குள் முடிவெடுக்கலாம். ஒரு ஆளுநர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்க எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து தலைவர் வந்து இந்தியாவிற்கே ஆளும் மாநில அரசுகள், எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநில அரசுக்கு தான் இந்த பிரச்சனையே இருக்குது. கவர்னர் மூலியமாக இதை வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள், நல்ல விஷயங்கள், சட்டங்களை தடுத்து வைக்கிறார்கள். இப்போ இந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு அவங்களால தாங்கிக்க முடியல. ஒன்றிய அரசு இப்போ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலமாக உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் இந்த ஜட்மெண்ட்டில் இப்போ என்ன எங்களுடைய முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட முயற்சியால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்க பேரில் வந்து முதலமைச்சர் பேரில் திட்டம் வைக்கப்படுவதில் எந்தவித தவறும் இல்லைன்னு வந்துடுது. இப்போ இந்தியாவிற்கே இது இப்போ வழிகாட்டியாக ஆகிவிட்டது. அதாவது இப்போ இந்த ஜட்மெண்ட்டை பார்த்துட்டு இப்போ நரேந்திர மோடி திட்டம் என்று கூட கொண்டு வரலாம். அதே போல் மற்ற மாநிலங்கள் கூட அந்தந்த முதலமைச்சர்கள் அவர்கள் அந்த திட்டங்கள் பேரை கொண்டு வரலாம். ஆகவே இது ஒரு பெரிய வழிகாட்டியாக முதலமைச்சர் அவர் கொண்டு வந்துள்ளார். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னும் போது அந்த மக்களுடைய முதலமைச்சர் அவர் பேரை சொல்கிறதுல ஸ்கீமில் என்ன தவறு இருக்கிறது? நீங்கள் ஒரு இன்விடேஷன் அடிக்கிறீங்க, ஒரு ஸ்கீமுக்காக ஒரு இன்விடேஷன் அடிக்கிறீங்க. இன்விடேஷனில் யார் பேரை போடுவீங்க? அந்த திட்டம் யார் தொடங்கி வைக்காங்க? முதலமைச்சர் பேர் போடணும்ல. இப்போ பேரே இருக்கக்கூடாதுன்னா அப்போ இன்விடேஷன் அடிக்க முடியாது. இந்த வாதத்தின் போது கோபப்பட்டார் நீதிபதிங்கிறாங்களா? அவங்க என்ன நடந்தது எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வாதத்தின் போது? கடுமையாக கோபப்பட்டார் நீதிபதி அப்படின்லாம் வருது. அதாவதுங்க, அவங்க பீரியடில் அம்மான்ற ஒரு பொலிட்டிக்கல் நேம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து வைத்து கொண்டார்கள். நீங்கள் பாரு, எங்கே பாரு அம்மா அம்மான்னு தான் சவுத்துலாம். அம்மா குடிநீர், அம்மா கேன்டீன், அம்மா உணவகம், அம்மா இது உப்பு, ஃபார்மசூட்டிக்கல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, நிறைய பேரே வச்சுட்டு இருந்தாங்க. மினரல் வாட்டரு, இப்படியா நிறைய இருக்குது. அவங்க 16-17 ஸ்கீம்ஸே இருக்கிறது. அதே போல் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நமோ, நரேந்திர மோடி 2 எழுத்து அந்த நமோ அப்படின்ற ஸ்கீம்ஸு நிறைய இருக்குது. நீங்கள் ஒன்றிய அரசு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கீம்ஸும் பிரதமர் நரேந்திர மோடி பேரில் மோடிக்கா கேரண்டி அப்படின்னு போடுறாங்க, மோடிக்கா கேரண்டி. அதே போல் ஆந்திர பிரதேஷில் போய் பார்த்தீங்கன்னா ஜெகன்னா ஸ்கீம், ஜெகன்னா ஸ்கீம், முன்னாள் முதலமைச்சர். ஆமாம், முன்னாள் முதலமைச்சர் அவர் பேரில் இருக்குது. இப்போது இது வந்து அந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம், முதலமைச்சருடைய ஃபோட்டோ வச்சுக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், பேரை மட்டும் போடக்கூடாதுன்னா என்ன, அதில் என்ன மீனிங் எல்லாமே இருக்கு? இது ஏன் சண்முகம் சார் வந்து ஏன் இதை வந்து அவர் அமைச்சராக இருந்திருக்காங்க, அவர் ஏன் வந்து இதை நிறுத்தணும்? சிவி சண்முகம் அவர் வந்து ஒரு முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவங்க இருக்கிற பீரியடில் அவங்களே ஃபைலை கையெழுத்து போட்டு இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது
முதலமைச்சர் வந்து இன்றைய முதலமைச்சர் அவர் பேரில் கொண்டு வர்றதுக்காக நீ ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கினால் தடை செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்துட்டு வாதாட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு சிவி சண்முகம் ஏற்படுத்தி விட்டார். அதனால தான் நீதிமன்றத்துக்கு வந்து இந்த காஸ்ட் எக்ஸாம்பிளரி காஸ்ட் போட்டிருக்காங்க. 10 லட்சம் ரூபான்றது ஒரு எக்ஸாம்பிளரி காஸ்ட். அது கூட அந்த பணத்தை வந்து தமிழக அரசுக்கு அவர் செலுத்த வேண்டும், ஒரு வாரத்துக்குள் செலுத்த வேண்டும். செலுத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவில் போட்டிருக்காங்க. செலுத்தும் பட்சத்தில் மக்களுடைய திட்டங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் வாதாடும் போது 10 லட்சத்து 20 லட்சம் ஆக்கிடுவேங்கிற மாதிரிலாம் சொன்னாரா? அது வந்து அந்த ஆர்குமெண்ட்டை வந்து அவருடைய மூத்த வழக்கறிஞர் அவர் சார்பில் அவர் முன்னாள் அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரலில் அவர் ஆர்கியூ பண்ணும்பொழுது அவர் 10 லட்சம் ரூபாயை குறைக்கணுன்றது அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு வழக்கறிஞரும் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில். அப்பொழுது நீதியரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைமை நீதியரசர் ஏற்கனவே 10 லட்சம் போட்டோம், இன்னும் 20 லட்சம் ஆக்கட்டுமா, நீங்கள் இன்னும் இதை பற்றியே பேசுனீங்கன்னா 20 லட்ச ரூபா ஆக்கிடுவேன். ஸோ உனக்கு 10 லட்சம் வேணுமா 20 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா 20 லட்சம் வேணுமா, அதனால் அந்த 10 லட்சத்தோடு நிறுத்திட்டாங்க. ஸோ இது என்னென்னா, இது போன்ற ஒரு பொய்யான வழக்குகள் மக்கள் பயனடையும் அந்த திட்டங்களை நிறுத்தி வைப்பதற்காக போடப்பட்ட வழக்கு, நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதற்காக போடப்பட்ட இந்த ஃபைன் தான் அது. வழக்கு விசாரித்த நீதிபதிகள் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக போடப்பட்ட வழக்குனே குறிப்பிடுறாங்க. ஆமாம், அதுதான் அப்படிதான். அவர் வந்து ஒரு ஃபார்மர் மினிஸ்டரு, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது. அந்த திட்டங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, நமோ ஸ்கீம்ஸ் எல்லாம், ஜெகன்னாத் ஸ்கீம்ஸ்லாம், இது எதிர்த்து ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களான்னு நீதிமன்றத்தில் கேட்டாங்க. எந்த வழக்கம் போடலன்னா, அப்போ நீங்கள் அதெல்லாம் போடாமல் இப்போ இந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு ஸ்கீமுக்காக நீங்கள் வந்து நிற்கிறத வந்து உள்நோக்கம் கொண்டது, கெட்ட எண்ணத்துடன் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த தீர்ப்பு வந்து எப்படி ஆளுநர் கேஸில் எல்லாருமே இந்தியா பூரா கொண்டாடுறாங்களோ அதே போல் மற்ற மாநிலங்களுக்கு இது பொருந்தும். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மோடியே நாளைக்கு ஒரு திட்டத்தை பேரில் வச்சுக்கலாம் தீர்ப்பு வச்சு அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஏதாவது மற்ற மாநிலங்கள்லேருந்து ஒரு நல்ல தீர்ப்பு இருக்குன்னு அழைப்பு ஏதாவது வந்துச்சா? அது வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து உடனே ஃபோன் பண்ணி அந்த கவர்மெண்ட் அட்வொகேட்டு ஃபோன் பண்ணி, சார் ஆர்டர் காப்பி வந்துடுச்சான்னு கேட்டாங்க. அங்கே பிஜேபி ஆச்சு. காலையில் போட்ட ஜட்ஜ்மெண்ட்டு சாயந்தரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ காலையில் தாங்க போட்டாங்க, உங்களுக்கு எப்படியும் இன்னும் அப்லோட் ஆகலை, வந்தோன்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். மற்ற மாநிலங்களும் இப்போ இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, குறிப்பாக பிஜேபியும். ஆமாம், அவங்களும் உத்தரப்பிரதேசில் பிஜேபி தானே, உத்தரப்பிரதேஷ். ஆமாம், இவங்க தானே, அவங்க யோகி ஆதித்யநாத், அவங்க பிஜேபி சார்ந்தவர் தான். இது ஒரு சீஃப் மினிஸ்டர் பேர் வைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஒரு ஸ்கீம் மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் அவர் பேரை வைத்து அந்த ஸ்கீம் வந்து ஒரு அவருடைய டச்சோட அது மக்களிடம் போய் சேரும்போது மக்களும் வந்து அதை ரொம்ப அந்த ஸ்கீமை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் மக்கள் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இந்த ஸ்கீமை அனுப்புகிறாரு, இந்த ஸ்கீமில் நாம் பயன்பெறுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டச் இருக்கும், முதலமைச்சருக்கும் அந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரு டச் இருக்கும். அதுதான் அந்த ஸ்கீமோடைய இன்டென்ஷனே. அவங்களும் அதை நம்பி இந்த ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மற்ற ஸ்கீம்ஸ் மாதிரி அவங்க விட்டுற மாட்டாங்க. இதோடைய இன்டென்ஷன் தான், இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி சிட்டிசன். இது வந்து ஒரு உறவை வந்து மேம்படுத்துவதற்காக தான் இது ஒரு ஸ்கீமாக அமைதுன்னு இது என்னுடைய பர்சனல் வியூ. இன்னொன்று, இந்தியா பூரா பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் வாக்காளர் திருத்த பட்டியல். அந்த பீகாரில் உள்ளது சிறப்பு திருத்தம் போராட்டம்லாம் நடத்தினாங்க. அங்கே வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து நடத்தினாங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணியே சேர்ந்து நடத்துது. அது இந்தியா கூட்டணியில் நீங்களும் இருக்கீங்க, திமுகவும் இருக்குது. திமுக எம்பிகள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடுவாங்கன்னு முதலமைச்சர் இன்றைக்கி அதுக்கு தொடர்பாக ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியின் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிற பதிலை அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ஏற்க மறுக்கிறாரு அப்படிங்குது தேர்தல் ஆணையம். குறிப்பாக மகாராஷ்டிராவில் தேர்தல் பற்றி டிசம்பர் 24ஆம் தேதி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அன்றைய தேதியை போட்டே நாங்கள் வந்து ஒரு பதில் கொடுத்தோம், அது வந்து அவர் மறுக்கிறாரு. தேர்தல் ஆணையம் வந்து எப்படி மகாராஷ்டிராவில் சம்பந்தம் இல்லாத வாக்காளர்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டு அந்தோடைய வெற்றி வாய்ப்பையே மாற்றுற மாதிரி அவங்கள வாக்காளர்களாக கொண்டு வந்து வாக்காளர்களாக ஆக்கி அந்த வெற்றி வாய்ப்பையே மாற்றிருக்காங்க. இதுதான் அந்த பெங்களூரு கூட ஒரு தொகுதியில் அது கணக்கெடுத்து ஃபுல்லாக
அவங்களே ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் வந்து இந்த வாக்காளர்களுடைய அந்த டேட்டாவை வந்து இவங்க கொடுக்கவே மாட்டாங்க, டிஜிட்டல் ஃபார்மில் கொடுக்கவே மாட்டாங்க. நம்மளாக எடுத்து ஃபீட் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் எத்தனை ஒரு தெருக்கள்லே பேர் பார்த்தீங்கன்னா 2-3 தடவை வரும். ஒரு தெருவில் ஒருத்தர் பேர் இருக்கும், அதே ஆட்கள் அடுத்த தெரு, அதுக்கு அடுத்த தெரு, இல்லை வந்து அடுத்த தொகுதி, இப்படிலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எளிமையான வழி இந்த டிஜிட்டலில் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபையபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க சும்மா பிரிண்டடில் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் பிரிண்ட்டை எடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அது தப்புன்னு சொல்லுவாங்க. தப்புன்னா அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நேர்மையாக இல்லை இந்த விஷயத்தில். இப்போது மோடி வந்து ஜெயிக்க வேண்டும், இவர்களுக்கு வந்து எண்ணமெல்லாம் மோடி ஜெயிக்க வேண்டும். எப்படி இப்போ வாக்காளர்களை வேறு ஒரு கான்ஸ்டுவன்சிலேருந்து கொண்டு வந்து அவங்கள வாக்காளர்களாக உருவாக்கி அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டை வந்து கொடுக்கறதுல எண்ணத்தில் இப்போ வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இது ஒன்று. இரண்டாவது என்ன பண்ணுறாங்க, பீகாரில் போயிட்டு அந்த தேஜஸ்வி அவருடைய அலையன்ஸ் தான் காங்கிரஸோடு இருக்காங்க, அவங்க ஆர்ஜேடி. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே இருக்கிற இவங்கெல்லாம் ஓட்டர்ஸ்லாம் வந்து இவங்க ஃபேவராக இருக்காங்க, அதனால் அந்த ஓட்டர்ஸ்லாம் அந்த வாக்காளர்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடாமல் எப்படி தடுக்கிறதுன்றதுக்காக 11 டாக்குமெண்ட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வாக்காளர் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்குவோம், வாக்களிக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 11ல் 1 டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அது சாதாரண ஒரு மைக்ரண்ட் லேபர் தொழிலாளி அவருக்கு வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், இப்படியே ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 11 டாக்குமெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதன் வந்து அவரால் கிடைக்காது. படிக்காத ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு ட்ராப் அவுட்டு, ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கரு, ஒரு கூலி தொழிலாளி, இவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பே இருக்காது இந்த டாக்குமெண்ட்லாம் வைத்து கொண்டு. அதுவும் என்ஆர்சி கேட்குறாங்க, சிஏஏ டாக்குமெண்ட் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இல்லாத டாக்குமெண்ட் எப்படி நீங்கள் கேட்க முடியும்? சரி, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே, எங்ககிட்ட வாக்காளர் அட்டை இருந்தால் அப்படி காமிச்சா, இல்லை இது போன தேர்தலுக்கு உண்டான அந்த வாக்காளர் பட்டியலேருந்து தயார் செய்யப்பட்ட வாக்காளர் அட்டை அப்படின்றாங்க. அப்போ எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி ஒரு பர்மனெண்ட் கார்டுன்னு கொடுக்குறீங்க? எவ்வளோ செலவு, மக்களுடைய வரி பணம். நீங்கள் ஒரு கார்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வாக்காளர் அட்டைன்னு வச்சுருக்கீங்க. அப்போ எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் இந்த கார்டை உருவாக்கியிருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கார்டு தேவையா? அது ஒரு போன எலெக்ஷனோட இது போதும்னு சொல்கிறவங்க எதற்காக இவ்வளவு செலவு செய்து ஒரு வாக்காளர்? அப்போது அடுத்தது நீங்கள் ஆதார் கார்டு சொல்கிறீங்க, ஆதார் கார்டு வந்து வேணான்னு சொல்கிறீங்க. ஆதார் கார்டு வேணான்னு சொன்னால் அந்த ஆதார் கார்டு வந்து வச்சு தான் நீங்கள் பாஸ்போர்ட்டே வாங்குறீங்க, பாஸ்போர்ட்டை ஒத்துக்குறீங்க. ஆதார் கார்டை வச்சு தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை ஒத்துக்குறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்குற ரீசன் வந்து சரியில்லை. இது வந்து காரணம் என்னன்னா, இந்த 3 தேர்தல் ஆணையர் இங்கே டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை போல் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் என்ன ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாங்களோ இவங்க உட்காந்துட்டு இது வேலை செஞ்சிட்ருக்காங்க. நிச்சயமாக இவர்கள் வந்து விட்டு விடக்கூடாது. இவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்து இவர்கள் மேலே வந்து கிரிமினல் குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிறது, அது சரி செய்கிறதுலாம் வழக்கமான நடைமுறை தான். அதனால் அரசியல் கட்சிகளுக்கு வந்து வரைவு வாக்காளர் பட்டியல்னு நாங்கள் கொடுப்போம், அதில் இவங்க சரி பண்ணி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. அதுப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பிரச்சனை எழுப்புறாங்க அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம். அதாவதுங்க, எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல முடியும், பக்கத்து வீட்டில் யார் இருக்கா யார் இல்லைன்றது எப்படி தெரியும்? இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் அவர் திரு ராகுல் காந்தி காட்டினார். ஒரு வீட்டில் 80 பேர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த டோரோட காட்டுறாங்க. அப்போது ஒரு அரசு அதிகாரி அந்த நேரத்தில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அந்த தேர்தல் அதிகாரி அவங்களோட கூட்டு களவாணியாக செயல்படாமல் இருந்திருந்தால் நடக்குமா? 80 பேர் எப்படி பேர் அதே அட்ரஸோடு வரும்? ஸோ இது வந்து அந்த தேர்தல் அதிகாரிகள் அப்போ நியாயமாக தேர்தல் நடத்திட்டேன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்
இஸ் அ பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை ஒரு விஷயம். இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். நீங்கள் இப்போ நீங்கள் நடத்துறது வந்து உங்களுக்கு அவ்வளோ வானவெளிய பவர் கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றம் கூட எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் டேட்டை கொடுத்துட்டு அப்புறம் முடிவு தேதி வரைக்கும் தலையிடாது. எப்போவுமே நீங்கள் பாருங்கள், உச்சநீதிமன்றம் ஒரு யூனிஃபார்மாக ஒரு ரூல், ரொம்ப இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் உள்ளே தலையிடுவாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாக்காளர் வரைவு பட்டியல் ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணி விட்ருவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரிலீஸ் பண்ணோன்னா ஒவ்வொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கானா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் எலெக்ஷன் ஆரம்பிச்சிடும், நீதிமன்றம் தலையிட முடியாது. இப்படியே அதுக்குள்ளே மக்கள் அந்த தேர்தலில் யாராவது தோற்று போயிடுவாங்க. அப்புறம் தேர்தல் வழக்கு தான் தாக்கல் செய்ய வேண்டும். தேர்தல் வழக்குன்னா நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு தான் போய் 45 நாட்களுக்குள்ளே நீங்கள் தாக்கல் செய்யணும். அது கூட நீதிமன்றம் எப்போ தலையிடும், நீங்கள் செக்ஷன் 100ல் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நீங்கள் தலையிட முடியும். இந்த வாக்காளர் விஷயம் வந்து ஒரு கிரவுண்டாகவே நீங்கள் போடவே முடியாது. ஆகவே வந்து இதை வந்து தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அவங்க வந்து இதை வந்து சாதாரண விஷயம்னு அவங்க எடுத்துக்கக்கூடாது. இல்லை, ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டு சரின்னு இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் சொல்கிறீங்கள. இப்போ ராகுல் காந்தியை வந்து அவங்க கேட்குறாங்க, ராகுல் காந்தி உண்மையாக தான் சொல்கிறாரா, குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னா பிரமாண புத்தகத்தில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்களே, அது என்ன சார்? அது நான் என்ன கேட்குறேன், உங்களோட வேலை என்ன? புகார் கொடுத்தாச்சு, எவிடன்ஸை காமிச்சாச்சு, வந்தாச்சு. நீங்கள் இதுக்குன்னு புகாருக்கு அப்படி உட்காந்துட்டு அப்போ நீ என்ன எலெக்ஷன் வேலை கமிஷன் வேலை செஞ்சிட்ருக்கீங்க? 3 பேர் இந்தியாவின் தலையெழுத்தே நிர்ணயம், அதாவது லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்லுது? எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆட்டிடியூடு எழுந்துட்டாங்க, அவங்க வந்து நேர்மையாக இல்லை, அவங்க வந்து பயாஸ்ட் ஆகிட்டாங்கன்றது தானே இதை குறிக்குது. நீங்கள் ஒரு காலத்தில் டிஎன் சேஷன் பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படிலாம் அவர்கள் வந்து இந்தியாவே இது பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எலெக்ஷன்லாம் நடத்தியிருக்காங்க. ஒரு சிங்கிள் பர்சன், அதுக்கப்புறம் 2 பேரை அவர் ரொம்ப அதிகமாக போகிறதுனால டைல்யூட் பண்ணுறதுக்காக இன்னும் 2 பேரை கொண்டு வந்தாங்க. நீங்கள் 3 பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் இவங்களாம் அக்கௌண்டபிள். த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷனர் சட்டம் கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பிரகாரம் இந்த எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நாமினி இருக்கணும். ஆனால் இவங்க அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நாமினி இல்லாமலே பண்ணிவிட்டாங்க. அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலவில் உள்ளது. அதனால் மாஸ்டர் அவங்களுக்கு அடியில் யார் யார் வேலை செஞ்சாங்களோ, கைகட்டி வாய்ப்பொத்தி இருக்கிறவங்களோ அவங்கள கொண்டு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ உட்கார வைத்து அவர்கள் என்ன வந்து எதிர்கட்சிகள் எது சொன்னாலும் சலிக்காமல் ஏதாவது ஒரு பொய்யான ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு நாங்கள் நேர்மையான வாயளவில் சொல்லிட்டு திரிகிறாங்க. பொதுவாக எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்லும்ல, ஜெயிச்சா சந்தோஷமாக இருப்பாங்க, தோத்தா தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ராகுல் காந்தி குற்றச்சாட்டு, இந்தியா கூட்டணியோட குற்றச்சாட்டை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அது வந்து அவர் கொடுக்குற யூஸ்வலாக விக்ட்ரி இந்த இதில் இவ்வளோ பேர் வந்து இந்த கட்சிக்காக ஓட்டு போடுபவர்கள் இருக்கிறார்கள், அனுதாபிகள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து கான்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சிட்டே வராங்க. திடீர்னு வந்து ஏன் வந்து இந்த எலெக்ஷனில் அவங்க வந்து தோக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருக்குள்ளே உள்ள அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு கிளியராக தெரிகிறது. ஸோ இது மக்கள் வந்து நிச்சயமாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் கான்ஸ்டிடுவன்சி எடுத்துங்க, நம்மளால் சொல்ல முடியும் யார் வந்து எவ்வளோ ஈடுபாடோட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க, கட்சியில் வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். எந்தெந்த பகுதி, எந்தெந்த பாக்கெட்ஸு, யார் யார் வந்து எப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பகுதியிலே நீங்கள் வந்து வேறு மாதிரி கொண்டு வர மாதிரி நீங்கள் இது பண்ணால், மேனிப்புலேட் பண்ணால், அது எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சோடனே தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் இவர் ஆதாரத்தோடு ராகுல் காந்தி பேசுகிறத இன்றைக்கி மக்கள் வந்து அது ஒரு ஓட்கே சோர் அப்படின்னு சொல்லி வாக்கு வந்து களவாட திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களே பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி ஒரு எழுச்சியை கொண்டு வந்துட்டார். இது எல்லா மத்தியிலையும் இது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்லேருந்து எல்லாருமே வெளியில் போய் இது அரெஸ்ட் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி அரெஸ்ட் ஆகி கொண்டு போயிருக்காங்க.
ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒன்றிய அரசை வந்து இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பீகார் பற்றி சொன்னீங்க. இந்த பீகாரில் நடந்த அந்த வாக்காளர் சிறப்பு மாதிரி இங்கேயும் தமிழகத்தில் நாளைக்கு நடக்கும், இங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஆபத்து வராக காத்திருக்கு அப்படிலாம் பேசப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நேரடியாக ஜெயிக்க முடியாதுங்க. பின்வாசல் புறவாசலில் வந்து தான் எதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறவங்க. என்னென்னலாம் தலைவலி கொடுக்க முடியுமோ அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும். ஆகவே இப்பொழுது இந்த டெக்னிக்கும் அவங்க கையாள மாட்டாங்கன்னு சொல்வதில் வந்து சொன்னோன்னா அது தவறு. அதையும் செய்வாங்க. நிச்சயமாக அதற்கு எங்கள் தலைவர் நல்ல ஒரு முடிவை எடுப்பார். இந்த எஸ்ஐஆர்ன்றது ஒரு அதுவே வந்து ஆரம்பம். எப்படியெல்லாம் வந்து ஒரு ஓட்டர் பேஸை வந்து ஈரோட் பண்ணணும், அவங்களுடைய வாக்கை வந்து பறிமுதல் பண்ணணும். ஒருத்தருடைய கடைசி உரிமை என்னங்க, எனக்கு என்ன உரிமை இருக்குங்க இந்த அரசில், என்னுடைய உரிமையை வந்து வாக்கு செலுத்துறது தான் உரிமை. அந்த உரிமையை பறிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அப்புறம் நீங்கள் குடிமகன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இது வந்து பர்த் ரைட்டு மாதிரி. இது இந்த நாட்டில் நம்ம பிறக்கிறதும், நாட்டில் வாழ்கிறதும், நாட்டில் வந்து நம்ம இருக்கிறதும் வந்து நமக்கு என்ன உரிமை இருக்கோ அதே போல் ஓட்டுரிமை என்பது ஒரு முக்கியமான உரிமை. அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வந்து இது பண்ண முடியாது. ஆகவே வந்து இந்த எதிர்க்கட்சிகள்லாம் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. எங்கள் தலைவரும் அதை பற்றி பேசியிருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும் என்று நாம் நம்புகிறோம். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.